இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அரசியல் நையாண்டிங்கிறதும் கருத்துரிமை அப்படிங்கிறதும் பெண்களை இழிவா பேசுறதா? பெண்களை இழிவா பேசுனது கூட்டத்துல கீழே நிக்கிறோம் சொல்றான் சார். கீழே கூட்டத்தை பார்க்க வந்தவங்க போராட்டத்தை பத்தி பேசாம முதல்வருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது வேறு சிலரை மையப்படுத்தி ஏன் பொது வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்லடி சொல்லடி படதான் செய்யும். அதை ஏற்றுக்கூடிய ஒரு மனப்பக்கம் வரணும். அவரு மறுபடியும் அதை ரீகரெக்ட் பண்ற மாதிரி சொல்றாரு. நான் காவிரி தண்ணியை பத்தி அதான் காவிரி தண்ணியை தான் நக்கலாக சொல்றாருங்கிற அர்த்தத்துல காவிரி தண்ணியை பத்தி தான் அவர் சொல்றான்னு சொல்றாரு. அதை இவங்க என்ன பண்றாங்க, ஆகாத மருமக கைப்பற்றா குற்றம் கால்பற்றா குற்றம்ன்ற மாதிரி அதிமுகவா இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், இவங்க எல்லாருமே அவர் பண்ணதும் தப்பு, அதுக்கான கைதும் தப்பு. திமுக மீதான வெறுப்பு என்பது இயல்பாவே இருக்கு சார். திமுக மீதான வன்மம்ன்றது இயல்பாகவே இருக்கு. நீதிமன்றத்தில் தாவேக்காரர் சொல்றப்ப நாங்கள் கைது செய்யணுங்கிற எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை, விசாரணைக்காக தான் அழைச்சிட்டு போறோங்கிறாங்க. இந்த முரண்பாடு ஏன் வருது? அதாவது என்னன்னா, அவங்க இந்த மாதிரிலாம் பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கல. இவங்க பரப்பக்கூட இந்த வீடியோவில் எடிட்டட் வெர்ஷன் எவ்வளோ இருக்குது அதையும் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. காப்பி பேஸ்ட் பண்ணி தான் பரப்பியிருக்காங்க. நிறைய செய்திகள் காப்பி பேஸ்ட் பண்ணி பரப்பப்படுது. கர்நாடக முதலமைச்சர் ஒன்று சொன்னார், நினைவு இருக்கா அவங்களுக்கு? ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோன்னு சொன்னார். அன்னைக்கு விஜய் என்னம்மா பண்ணார்? கத்திப்பாராவுக்கு இந்த 100 அடி பாலத்து மேலே நின்று போய் இந்த ஹீரோ மாரி போஸ் கொடுத்தாரு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரையருண் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு இது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காரு. மாலைக்குள் விடுவிக்கப்படுவார் அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற போது நீங்கள் நீதிமன்றத்தில் தான் இருந்தீங்க. என்ன நடந்துச்சு சார்? இல்லை, நீதிமன்றம் இவங்க தான் சொல்லியிருக்கு, அரசு தான் சொல்லியிருக்கு நாங்கள் விடுவிச்சிரோன்னு. நீதிமன்றம் அதை உத்தரவாக சொல்லியிருக்கு, மாலைக்குள்ளே விடுவிச்சே தீரணும் அப்படி சொல்லலை. நீங்கள் ஓன் பெயிலில் விடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நானே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உயர்நீதிமன்றம் அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இதில் முக்கியமாக பார்க்கணும். என்னென்னா, காலையில் மென்ஷன் பண்ணாங்க, 10:30க்கு மென்ஷன் பண்ணி இது மாதிரி லீடர் ஆஃப் அப்போசிஷனை கோயிங் டு பி அரெஸ்டட், எங்கள் போலீஸ் வந்துட்டாங்க, என்ன எஃப்ஐஆர் என்னன்னு தெரில, எந்த போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு தெரியல, என்ன கண்டென்ட் ஆஃப் எஃப்ஐஆர் என்னன்னு தெரியல, என்ன குற்றச்சாட்டுன்னு தெரியல, அதுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி வழக்கை ஃபைல் பண்ணி 12 மணிக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. விசாரணைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளாவே அவரை கைது செய்யே தீர்வோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ மறுபடியும் 1 மணிக்கு விசாரணைக்கு வந்தபோது 1 மணிக்கு என்ன இந்த அவர் சொன்ன வாதங்கள்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய புகாரில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் 2:15 என்ன சொல்கிறாங்கன்னா, மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே ஓன் பெயிலே விசாரணை முடிஞ்ச பிறகு ஓன் பெயிலே அவங்கள வெளியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னு இந்த மாதிரி கைது செய்ய வேண்டியது அவசியம் ஏன்னு தெரியல. காவிரி பிரச்சனைக்கு கர்நாடகாவில் உள்ள முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்க ஒருமித்த ஒற்றை குரலில் அவங்க இருக்கிறாங்க. காவிரி பிரச்சனையில் கர்நாடகா எதிர்கட்சி எத்தனை பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, கன்னட வேதிகாவாக இருந்தாலும் சரி, ஜனதா தளமாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. என்ன நிலைப்பாடுனா, தமிழ்நாடு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் இருக்கான். இப்போ மழை வந்ததுனால வேறு வழி இல்லாமல் அணைகள் நிரம்பிடும், அது கர்நாடகா மக்களுக்கு ஆபத்தாக போயிடும் அப்படின்றதால தண்ணி விட்டுருக்கான். இது எங்கள் அண்ணனே இயற்கை எங்கள் பின்னாடி இருக்காரு, கடவுளை எங்கள் பின்னாடி இருக்காரு, எங்கள் அண்ணன் பின்னாடி இருக்காரு, உங்கள் அண்ணன் எங்கள் கடவுளுக்கு முன்னாடியாக இருக்காரு. அந்த கேள்வி இருக்குல்ல. பொய்யா பொய் பரப்புறது, ரீல்ஸ் காங்கிரஸ் அதான் சொல்லுது சார். ராகுல் காந்தி வந்ததுனால மழை பெஞ்சிச்சு அப்படிங்குது. ராகுல் காந்தி எங்கே கர்நாடகாவுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால அங்கே போட்டு லாஜிக்கே இல்லையே சார். தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்படி கர்நாடகாவில் மழை பெய்யறதுக்கும் கேரளாவில் வயநாட்டில் மழை பெய்யறதுக்கும் எப்படி ராஜீவ் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தது சரியாக இருக்கும்? இதுக்கு லாஜிக்கே இல்லை. என்னென்னா, ஒரு வழக்கு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ அரசியல் நையாண்டிகளை, அரசியல் பேச்சுக்களை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் பல முறை தீர்ப்பு சொல்லியிருக்கு. உயர்நீதிமன்றம் பல முறை தீர்ப்பு சொல்லியிருக்கு. அண்மையில் தீர்ப்புகளே பொலிட்டிக்கல் சட்டையர் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது, ஷார்ப்பு கிரிட்டிசைசம் பண்ணுறதுனால நீங்கள் அவங்களோட கருத்துரிமையை பறிக்கக்கூடாது, அவங்களை கைது செய்கிறது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அரசியல் நையாண்டிங்கிறதும் கருத்துரிமை அப்படிங்கிறதும் பெண்களை இழிவாக பேசுகிறதா? பெண்களை இழிவாக பேசுனது கூட்டத்தில் கீழே நிற்கிறவன் சொல்கிறான் சார்.
கீழே கூட்டத்தை பார்க்க வந்தவங்க அவங்க கட்சிக்காரங்க வந்து சொல்கிறாங்க, ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, ஒரு நபரோட பேரை சொல்கிறாங்க, XR Y. அவங்க நடிகை இல்லையோ துணை நடிகை எந்த நடிகையோ தெரில, யாரோ ஒரு பேரை சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த பேர் சொல்கிறாங்கன்ற ஒரே காரணத்தினால வந்து அவங்க வந்து பெரிய குற்றவாளி, பெரிய ஹிட்லருக்கு ஒரு இனப்படுகொலையானவனுக்கு கென்ஸ்டாக ஈக்குவலாக அவரை ட்ரீட் பண்ணுறது வந்து எப்படி சரியாக இருக்கும்? லீடர் ஆஃப் அப்போசிஷன் இல்லையா, நாளைக்கு சட்டமன்றம் கூட போகிறது இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களை வந்து கைது பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அப்படி என்னன்னா நாங்கள் வந்து அரெஸ்டே பண்ண போகிறதில்ல, ரிமாண்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா. ரிமாண்ட் பண்ணாதவங்களை எதுக்கு நீங்கள் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறீங்க? சென்னையிலேயே விசாரித்து அப்படியே அனுப்பிச்சிருக்கலாமே. நீங்கள் வந்து அப்படின்னா அங்கே வந்து பெரிய வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து என்கொயரி பண்ண போகிறாங்களா? இல்லை, புகார் கொடுத்த பெண்ணு தஞ்சாவூரை சேர்ந்த பைரவி, அப்போ விசாரிக்க தஞ்சாவூர் கழிச்சுலாம் லாஜிக்கே இல்லை. புகார் கொடுத்தவங்க வந்து ஒரு ஊரில் இருக்கும்போது அதே ஊருக்கு அவங்களை கூட்டிகிட்டு போய் 2 பேரும் எதிரே வந்து உட்கார வச்சு விசாரிக்க போகிறாங்க, அதெல்லாம் கிடையாதுல்ல. விசாரணை டிஜிபி ஆஃபீஸே சென்னையில் தானே சார் இருக்குது. இங்கே எவ்வளோ வந்து அவங்களுக்கு என்ன ஆஃபீஸாக இல்லை, போலீஸுக்கு வந்து இங்கே போலீஸுக்கு வந்து எந்த வந்து அலுவலகம் இல்லையா, எந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, கமிஷன் ஆஃபீஸ் இல்லையா, டிசி ஆஃபீஸ் இல்லையா, எவ்வளோ அலுவலகங்கள் இருக்குது, அங்கே வச்சு விசாரிச்சிருக்கலாமே. ஏன் இவ்வளோ மெனக்கிட வேண்டிய அவசியம் என்ன? காவிரி பிரச்சனையில் காவிரியில் நீர் கொண்டு வரத்துக்கு இந்த முனைப்பை காட்டினீங்கன்னா இல்லையே. காவிரி தண்ணியில் இன்றைக்கி தண்ணி மழை பெஞ்சதுனால இன்றைக்கி எல்லாம் பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு சார். ஏற்கனவே குறுவை போயிடுச்சு, குறுவை விவசாயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தாளடி இருக்குது, தாளடி நடைபெறுமா நடைபெறாதா, அங்கே தாளடி விவசாயம் நடக்குமா நடக்காதாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. மேட்டூர் அணை வந்து எல்னினோ வந்ததுக்கப்புறம் 120 அடியை வந்து நிரம்பாது அப்படின்னு சொல்கிறாங்க. 120 அடி நிரம்பினா தான் முழுமையான தண்ணி போகும். 120 அடி தண்ணி மேட்டூர் அணை நிரம்பினாலும் கூட தொடர்ச்சியாக தண்ணி வரத்து இருந்தால் தான் அடுத்த தாளடி விவசாயம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து சம்பா. இதுக்கெல்லாம் வந்து இது தண்ணி வேணும்ல. அதற்கு பற்றி எதுவுமே பேசாமல் கர்நாடக முதலமைச்சர் ஒன்று சொன்னார், நினைவு இருக்கா உங்களுக்கு? ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோன்னு சொன்னார். அன்னைக்கு விஜய் என்னம்மா பண்ணார்? கத்திப்பாராவுக்கு வந்து அந்த 100 அடி பாலத்து மேலே நின்று போய் இந்த ஹீரோ மாரி வந்து போஸ் கொடுத்தாரு. எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க? அவன் வந்து கர்நாடக முதலமைச்சர் சொன்ன அந்த செய்தி தமிழ்நாட்டில் வந்து விஜய் அரசுக்கு எதிராக போயிடுமோ, எதிராக போயிடக்கூடாது அப்படின்றத மறைமாற்றத்துக்கான வேலை தானே பார்க்குறீங்க. இப்போ இன்னைக்கு காவிரி பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுது, அதை மறைமாற்றத்துக்கு தானே வந்து உதயநிதி கைது செய்கிறீங்க. முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்களை எதுக்கு நீங்கள் வந்து திசை திருப்புறீங்க? மறைமாற்றுறதே உதயநிதி தான் அப்படிங்கிறாங்க. ஒரு போராட்டத்துக்கு போனால் போராட்டத்தை பற்றி பேசாமல் முதல்வருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது வேறு சிலரை மையப்படுத்தி ஏன் அந்த பொது வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு பொது வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்லடி சொல்லடி படதான் செய்யும். அதை வந்து ஏற்றுக்கூடிய ஒரு மனப்பக்கம் வரணும். அதுதான் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் சொல்லுது. ஷார்ப் கிரிட்டிசிசமாக இருக்குதுன்ற ஒரே காரணத்தினால நீங்கள் வந்து அவங்க யாரையும் வந்து கைது பண்ணுறதோ அவங்களோட கருத்துரிமையை முடக்கிறதோ சரியானது இல்லை. அது ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 வந்து அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. அதுக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த வார்த்தையை தெளிவாக படிக்கிறேன். பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம், செட்டர், டிசன்ட் அண்ட் ரோபஸ்ட் பப்ளிக் டிபேட் ஆர் ப்ரொடெக்டட் அண்டர் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சட்டையர்னா என்ன? அரசியல் நையாண்டி. இது மாதிரி சொல்லும்போது வந்து தண்ணி அங்கே போயிடும் அப்படின்னு சொல்கிறார். கீழே நிற்கிறோம் ஒருத்தன் வார்த்தையை சொல்கிறான், ஒரு நடிகை பேரை சொல்கிறான், வேறு யார் XYZ பேர் சொல்கிறான்னு வச்சிங்களா, அதை வந்து கீழே நிற்கிறவன் தான் சொல்கிறான், இவர் சொல்ல. உதயநிதி பண்ணியிருக்க வேண்டிய ஒரு செயல் என்ன, அவர் செய்ய தவறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நடிகை பேரெல்லாம் இங்கே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கும் நான் பேசுனது சம்மந்தம் இல்லை. நான் வந்து இது காவிரி நீர் பிரச்சனைக்காக தான் வந்தேன். இவங்க ஏதோ கோத்து விடலான்னு பார்க்குறாங்க, அதுக்கு நம்ம பொறுப்பாக்க முடியாது. இவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பாக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லாமல் விட்டது கூட தப்பு இல்லை. அவர் மறுபடியும் அதை ரீகரெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. நான் காவிரி தண்ணியை பற்றி அதான் காவிரி தண்ணியை தான் நக்கலாக சொல்கிறாருங்கிற அர்த்தத்தில் இல்லை, காவிரி தண்ணியை பற்றி தான் அவர் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆகாத மருமக கைப்பற்றா குற்றம் கால்பற்றா குற்றன்ற மாதிரி இவங்க என்ன இவர் பேசினதுனாலே, உதயநிதி பேசினதுன்ற ஒரே காரணத்தினாலேயே அவர் வந்து கைது அளவுக்கு போகிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பற்றி பேசினார், ஆதவர்ஜுனா பேசினார், அவர் கைது செய்யப்பட்டாரா? முன்னாள் முதலமைச்சர்னு சொன்ன வார்த்தையோட இது வந்து மிக மோசமான வார்த்தையா? செந்தில் பாலாஜி திட்டவே இல்லையா? எவ்வளோ மிக மோசமான வார்த்தைகளை திட்டினாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் முதலமைச்சராக பொறுப்பு இருந்துச்சு, அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் அங்கே வந்தது, நினச்சா அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா இந்த ஆட்சி இருந்திருக்காது, அதிகாரம் வந்திருக்காது, அராஜக போக்கு, அடாவடித்தனம், அரசு அடக்குமுறை, பாசிச பயங்கரவாதம், இது எதுவுமே நடந்திருக்காது. அதை செய்யாமல் விட்டுட்டாங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் தான் 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு பல பேர் சொல்கிறாங்க. உங்களால் தான் வந்து கரூரில் அவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட எந்த அளவுக்கு நாகரிகமாக எஃப்ஐஆர் போடாத ஒரு ஒரு கண்ணியத்தை காத்தார். உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கா? உங்களை இப்போ நினச்சிருந்தா போட்டுக்கலாம்ல, நினச்சிருந்தா போட்டுக்கலாம் சார்.
நினைச்சிருந்த ஸ்டாலின் வந்து இவர் மேலே விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம், அவங்க செய்யலையே. அந்த அளவுக்கு கண்ணியமாக காத்தவங்களுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குறீங்க? இது வந்து பெரிய அராஜகம். இதில் வந்து சார் இப்போ வழக்கு காலையில் ஒரு மாதிரி அரசு தரப்பு அணுகிருக்காங்க, மாலையில் வேறு மாதிரி அணுகுறாங்கன்னா என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததுன்னா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு சாலை மறியல், எங்கே பார்த்தாலும் பஸ் மறியல், எல்லா இடங்கள்லையும் வந்து மக்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த திமுக காரங்க ரோட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லா தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக கொடைக்கானல்லாம் என்னைக்காவது போராட்டம் நடந்து பார்த்துருக்கீங்களா? ஊட்டியில் போராட்டம் நடந்து பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாடு முழுக்க ஒரு அலையில் போயிட்டு இருந்தால் இந்த மலைவாச ஸ்தலங்கள்லாம் வேறு அலையில் இருப்பாங்க அவங்க. அந்த இடங்கள்லாம் கூட இன்றைக்கி போராட்டம் நடந்துச்சு. கடற்கரை பகுதிகளிலேருந்து கொடைக்கானல்லேருந்து ஏற்காடுலேருந்து எல்லா இடங்களையும் போராட்டம் நடக்குது. இப்படி எல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளையும் போராட்டம் நடந்ததோட விளைவு இவங்க வந்து சும்மா இருந்த திமுககாரங்களை வந்து எழுப்பி விட்டாங்க, அவங்கள வந்து உசுப்பி விட்டாங்க, தூண்டி விட்டாங்க. எல்லாம் போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பெவிலியன்ற மாதிரி பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டாங்க அவங்க. ஆனால் தலைவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி கண்டிக்கிறாங்க. இப்போ விஜயோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தாவேகா, இது விசிகாவாக இருக்கலாம், இதர கட்சிகளாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், டிடிவி தினகரனாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே அவர் பண்ணதும் தப்பு, அதுக்கான கைதும் தப்பு, அவர் பேசியிருக்க கூடாது, கைது நடந்தா. திமுக மீதான வெறுப்பு என்பது இயல்பாகவே இருக்குது சார். திமுக மீதான வன்மம்ன்றது இயல்பாகவே இருக்குது. திமுக வந்து இந்த அசுர வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து அடித்து நொறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து சாதாரண விளிம்பு நிலை மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக, வாழ்வுரிமைக்காக போராடி இருக்கு சார். எல்லா ஊர்லேயும் வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா பின்படுத்தப்பட்ட மக்கள்ன்ற வகைப்பாடே இல்லாமல் இருக்குது. அவ்வளோ கம்யூனிஸ்ட் கட்சி 25 ஆண்டுகள் ஆண்ட வந்து இப்போ வெஸ்ட் பெங்காலில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பட்டியலை கொடுக்கணும் போது எங்கள்கிட்ட அப்படி ஒரு பட்டியலே இல்லைன்னு சொன்னார் ஜோதிபாஸ். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? முன்னேறிய சமூகத்தில் இருந்த கொங்குவாலால கவுண்டர்களை வந்து பேக்வர்ட் கிளாஸ் கொண்டு வந்தாங்க, செட்டியார்களை வந்து பேக்வர்ட் கிளாஸ் கொண்டு வந்தாங்க, அப்புறம் வந்து பலிஜா நாயுடு பேக்வர்ட் கிளாஸ் கொண்டு வந்தாங்க, கௌரவ நாயுடு பேக்வர்ட் கிளாஸ் கொண்டு வந்தாங்க. இப்படி பல்வேறு கம்யூனிட்டிகளை வந்து பின்தங்கிய சமூகத்துக்கு கொண்டு வந்தாங்க. இது இல்லாமல் அப்புறம் வந்து எம்பிசி பட்டியல், பிசியில் இருந்தவங்க நிறைய பேர் எம்பிசி பட்டியல் கொண்டு வந்தாங்க. இதை மாதிரிலாம் பண்ணது வேறு யாருமே கிடையாது, கலைஞர் தான் பண்ணார். இந்த மாற்றத்தினால்தான் பல தரப்பட்டவர்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லா துறையிலும், அரசு துறைகளில் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க. இந்த மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கு வந்து கலைஞர் காரணமாக இருக்காது. இது வந்து பல பேருக்கு பிடிக்காமல் இருக்குது. அதனோட விளைவு தான் திமுக மீதான அட்டாக், திமுக மீதான வன்மம், காழ்ப்புணர்வு எல்லாமே. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சின்னு இருக்குல்ல, அதில் திமுகவோட பங்கு நிறைய இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி தாசில்தாராக இருக்கிறது, ஆர்ஐயாக இருக்குது, ஆர்டிஓவாக இருக்கிறது, பிடிஓவாக இருக்கிறது, கலெக்டராக இருக்கிறது, டாக்டராக இருக்கிறது, இன்ஜினியராக இருக்கிறதுக்கு, பல தொழில் முனைவோர்களாக இருக்கிறது, பல துறையில் வளர்ந்துருக்கிறது, இதுக்கு எல்லாமே திமுக போட்ட விதை. அதை வந்து பொறுத்துக்க முடியாமல் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ கொடூரமான முறையில் வந்து தாக்குதல் தொடுக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து சார் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக இதை செஞ்சுருக்கக்கூடாது, இது திமுக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசுறது தவறு அப்படின்னா இல்லை, எல்லோரும் வைக்கக்கூடிய அவர் உண்மை பேசவில்லையே, இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இரட்டை வசனம், இரட்டை அர்த்தம் துணிக்கிற வசனத்தில் இரட்டை இல்லை. எனக்கு ஒரே விஷயம் புரியவே இல்லை. இரட்டை அர்த்தம் துணிக்கிற வகைன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை யாருமே பயன்படுத்தவே இல்லையா? அப்படி என்னதான் சொன்னாரோ, அப்படி அந்த மாதிரி வந்து கொடூரமான மோசமான வார்த்தைகள் அன்பார்லிமெண்ட்ரி வேட்டை சொன்ன மாதிரி தெரியல. இவங்களா கீழே இருக்கிறவங்க தான் சார் ஸ்டேஜ் ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. ஒரு நபரின் பெயரை, ஒரு நடிகையின் பெயரை ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி உதயநிதி பொறுப்பாக முடியும்? சட்டத்தில் இதுக்கு என்னவாக தீர்வு கிடைக்குவதுக்கு இல்லை, பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ், அதான் உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லிடுச்சுல, பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து நீங்கள் வந்து கருத்துரிமை பறிக்கிறவர்கள் நடந்துக்கக்கூடாது, மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை மறுபடியும் அதே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உள்ள வார்த்தைகள் படிக்கிற மாதிரி, பொலிட்டிக்கல் லீடர் ஸ்பீச் cannot be curtailed because it's a sharp, inconvenient, satirical, dissenting or unpalatable அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சுவையற்றதாக இருக்குது, அந்த வார்த்தைகள் வந்து சுவையற்றதாக இருக்குது, உங்களுக்கு வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, நையாண்டியாகவும் நக்கல் பண்ணுற மாதிரியும் இருக்குது, உங்களுக்கு ஏற்றாத மாதிரி இல்லை, இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க பேசக்கூடிய பேச்சை வந்து மறுதளிக்கிறதோ, அவங்கள வந்து சிறைப்படுத்துகிறதோ, அவங்க கருத்துக்கு வந்து முடக்கிறதோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆர்டிகல் 19(1)A வந்து அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அந்த உரிமை இருக்குது, அந்த சட்ட உரிமையை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் பொலிட்டிக்கல் சட்டையரை நீங்கள் திருப்பி பேசிட்டு போங்க, அவர் பேசினா நீங்கள் திருப்பி பேசிட்டு போங்க. அதுக்கு வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சார், இப்போ 9 பிரிவுகளின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் நான் பெயிலபிள் வழக்கும் இருக்குது. அவரை வந்து பிணையில் வெளிவிட முடியாத அளவுக்கு அவர் மீதான வழக்கு பதிவு பண்ணுறதும் தாவேக்கா அரசு தான். நீதிமன்றத்தில் தாவேக்கா அரசு சொல்கிறப்ப நாங்கள் கைது செய்யணுங்கிற எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை, விசாரணைக்காக தான் அழைச்சிட்டு போகிறோங்கிறாங்க. இந்த முரண்பாடு ஏன் வருது? அதாவது என்னென்னா, அவங்க இந்த மாதிரிலாம் பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கல. தமிழ்நாடு அரசு தாவேக்கா அரசு கைது செஞ்சுட்டா அவங்கள வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்க போகிறதில்ல, அவங்க மீது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அமைதியாக இருந்துருவாங்க, திமுகவினர் பெரிய போராட்டம் நடத்த மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பாகி போச்சு. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது. எங்கே பார்த்தாலும் விஜயோட உருவ உண்மை எரிக்கப்படுது. இதை வந்து அவங்க எதிர்பார்க்கல, பேக் ஃபயர் ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. பதிலுக்கு உதயநிதியோட உருவமை எரிச்சு இனிப்பெல்லாம் வழங்கி தாவேக்காவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்கள், உலகத்தில் இல்லாத வகையில் கலைஞர் கைது செய்து போட்ட போது கூட அதிமுகவிலேருந்து அதிமுகலேருந்து யாரும் இனிப்பு வழங்கலை, ஸ்வீட்டு பட்டாசு வெடிக்கலை. ஆனால் மோசமான தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் யார்? இந்த ரீல்ஸ் கும்பல்னு தெரிஞ்சு போச்சா? யாராவது ஒருத்தன் கைது செய்யப்படுறது தமிழர்கள் மரபுலையே அடுத்தனோட துன்பத்தை கொண்டாடுறது என்பது தமிழர் மரபே கிடையாது சார். அதனால தான் தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னு பல பேர் சொல்கிறாங்க தெரியுமா? ஒருத்தன் செத்ததை போய் எப்படியா நீங்கள் கொண்டாடுவீங்கன்னு கேட்பாங்க. ஒருத்தன் செத்ததை போய் எப்படி ஒருத்தன் கொண்டாட முடியும்? அதே போல் ஒருத்தவங்களுக்கு துன்ப துயரத்தை வந்து கொண்டாட முடியாது. அவ்விய நெஞ்சத்தான் நாக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படுனார் வள்ளுவர். ஒருத்தர் ஒன்றுமே செய்யாதக்கூடிய மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கைது செய்யப்படுறது, அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும்போதும் அதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, வெகுண்டு எழுவாங்க அப்படின்றது தான் வள்ளுவருடைய வாக்கு. அதுக்கு மாறாக இவங்க செயல்படுறாங்க. இன்னொரு விஷயம், பெண்கள் மீது இழிவை சுமத்திட்டாங்க, பெண்களை இழிவாக பேசிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இதில் எடிட்டட் வெர்ஷன் எவ்வளோ இருக்குது? இவங்க பரப்பக்கூட இந்த வீடியோவில் எடிட்டட் வெர்ஷன் எவ்வளோ இருக்குது? அதையும் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, காப்பி பேஸ்ட் பண்ணி பரப்புகிறாங்க. காப்பி பேஸ்ட் பண்ணி தான் பரப்பியிருக்காங்க. நிறைய செய்திகள் காப்பி பேஸ்ட் பண்ணி பரப்பப்படுது. இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கணும் சார், அதுதான் முக்கிய பிரச்சனை. நம்ம வந்து பேச வேண்டியதே காவிரி நீர் பிரச்சனை. காவிரி நீர் என்பது வந்து வெறும் கடைமடை பகுதிகளுக்கும் டெல்டாவுக்கும் மட்டும் இல்லை, அந்த தண்ணீர் பாயக்கூடிய பல மாவட்டங்களுக்கு தான் முக்கிய வாழ்வாதாரமாக இருக்குது. சேலத்திலேருந்து நாமக்கல், கரூர், ஈரோடு எல்லா ஊர்லேயும் இந்த ஆற்றோட தண்ணியோட இம்பேக்ட் இருக்குது. அதோட நிலத்தடி நீர் போகுது. அதனால் பல்வேறு வேளாண்மை நடக்குது, பல்வேறு தொழில் நடக்குது. ஆனால் அது வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் தயங்குறாரு? இப்போது மேகதாதுவில் அணை கட்டிட்டாங்கன்னா அதன் பிறகு வந்து தண்ணி இங்கே வராமல் போயிடும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவிரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு மாறாக அவங்க வந்து தரமாட்டேங்கிறாங்க. ஜூனுக்கு எவ்வளோ தண்ணி தரணும், ஜூலைக்கு எவ்வளோ தரணும், ஆகஸ்ட்டுக்கு எவ்வளோ தரணும், செப்டம்பர் அக்டோபருக்கு எவ்வளோ தரணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் அது உறுதிப்படுத்தியிருக்கு. காவிரி மேலாண்மை வாரிய ட்ரைபுனலும் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதுக்கு மாறாக இவங்க தண்ணி திறக்க மறுக்கிறாங்க. இதையெல்லாம் பேசி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்ல. விஜய் எதை சொல்லி பேசுவார்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது போது எல்லா கட்சி தலைவர்களையும் வர வச்சு எல்லா கட்சி தலைவரும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க. குறுவை விவசாயத்தை பற்றி பேசுவாங்க, தாளடியை பற்றி பேசுவாங்க, சம்பாவை பற்றி பேசுவாங்க. வாட்டர் ட்ரைபுனல் வந்து இவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறீங்க? உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்களா, இல்லைன்னா நம்ம பிரதமரை பார்க்குமா? அப்படிலாம் பேசியிருக்கணும்ல. இதெல்லாம் விஜய் பேசுவாரா? இது தெரிஞ்சால் தானே பேச முடியும். இது என்னன்னே தெரியாமல் எப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏன் பயப்படுறாருன்னா, கூட்டத்தை கூட்டிட்டு முதல்ல இவர் தான் பேசணும். இந்த கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். மேகதாது அணை கட்டிட்டா தமிழ்நாடோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும். அவங்க தாவேக்கா சார்பாக என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கடந்த திமுக அதிமுக எல்லாம் கூட்டியிருக்கு. காவிரி விவகாரம் தீர்வு நோக்கி நகர்ந்துருச்சா? அப்போ இல்லை, அதை பத்தி எல்லாம் செய்யாம கர்நாடக முதலமைச்சர் கூட்டுறாரு. ஏன் கூட்டுறாரு? அவருன்னா அந்த அறிவு இல்லாமையா கூட்டுறாரு? அவருக்கு வந்து இந்த கர்நாடக மக்களுடைய வளர்ச்சியில், அவங்களோட பாதுகாப்பில், அவங்களோட வாழ்வாதாரத்தில், இயற்கை அந்த ஆற்று நீரை பாதுகாக்கணும், ஆற்று நீர் உரிமையை பாதுகாக்கணும் அப்படின்றதுல அவனுக்கு இருக்கிற அந்த அக்கறையும் உனக்கு இல்லை சார். இதில் 2 விஷயங்கள் பேசப்படுது சார். ஒன்று, ஒரு பெண்ணுக்கு எதிராக பேசுறதுனால முதல்வர் இந்த தாவேக்கா அரசு கடுமையான நடவடிக்கை. பெண்ணுக்கு எதிராக பேசினதுங்கிறது வந்து அது வந்து லிங்க் பண்ணுறாங்க. அது தவறு. வெளிப்படையாக அவர் பேசல, அப்படி ஒரு அர்த்தம் புரிந்து கொள்ள அந்த உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க, அந்த செய்திக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. அப்படி யார் பேசினாலும் தவறு தான் சார். அது வந்து நம்ம வந்து அது நியாயம் கற்பிக்க முடியாது.
ஆனால் அப்படி பேசாத ஒரு விஷயத்தை பேசின மாதிரி எடிட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி அதை வந்து பரப்புறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அதான் சார், இப்போ இப்படி ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ கடுமையான நடவடிக்கை எடுக்கிற இந்த அரசு, ஸ்ரீவைகுண்டம் தாவேக்க எம்எல்ஏ வந்து ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதில் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வழக்கில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க யார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த நடிகரை வந்து பார்க்கறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி என்கிட்ட இச்சைக்கு வாங்க, எனக்கு காம்ப்ரமைஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த வந்து இன்னைக்கு வந்து நான் பாதுகாப்பு கொடுப்பேன், அங்கே ஒரு பவர் சென்டர், இங்கே ஒரு பவர் சென்டரு, உங்கள் அண்ணன் இருக்கிறேன், உங்கள் தம்பி இருக்கிறேன், உங்கள் மாமா இருக்கேன், உங்கள் மச்சான் இருக்கேன், உங்கள் அப்பா இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இவரை பார்க்கறதுக்காக தான் அவன் ஏமாத்திருக்கிறான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. டிஜிபி ஆஃபீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறது தான் வினோதம். நீங்கள் தானே வந்து சிங்க பெண்கள் திட்டத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க. சிங்க பெண்கள்ங்கிற காவலர்கள் அந்த படையை வந்து உருவாக்குனது யார்? இந்த முதலமைச்சர் தானே உருவாக்குனாரு. சிங்க பெண்களை உருவாக்கிட்டு பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி நடக்கும்போது அது கண்டுக்காமல் எப்படி இருக்கீங்க? ஆனா அந்த வழக்கில் இன்னொரு விஷயமும் தாவைக்கவன்னு சொல்றாங்க. அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் குழாவிட்டு பேசிட்டு இருக்க வீடியோ எல்லாம் இருக்கு. ஆனா அந்த செய்திகள்லாம் இருக்கு, பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் தெளிவா சொல்றாங்க. அந்த செய்திகள்லாம் இருக்கு, அது எப்படி சரியா ஏத்துக்க முடியும்? அவங்களும் இன்னொன்னு பாஜக அந்த கைதை வரவேற்கிறது. உதயநிதி பேசினது தவறு. உதயநிதி எப்படி பெண்களை இழிவுபடுத்திட்டாரு, போயிட்டாரு, வந்துட்டாருன்னா என்னத்துக்கும் வந்து இந்த 10 பக்கத்துக்கு பேசுறாங்கல்ல. ஆனா அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஒரு பாலியல் சுரண்டல் நடந்திருக்கு, பாலியல் தாக்குதல் நடந்திருக்கு, வல்லுறவு நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது அவங்க அந்த நடத்துனவங்களை நீங்கள் கைது செஞ்சீங்களா? அவங்க கேரளாவுக்கு தப்பிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் அந்த எம்எல்ஏ மீது ஒரு விசாரணை கூட கூப்பிடப்படல, பாதிக்கப்பட்டவனே குற்றவாளியாக்கி இருக்காங்க. செகண்ட் விக்டிமைசேஷன், இதுக்கு பிறகு செகண்ட் விக்டிமைசேஷன். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து புகார் தராங்க, அவங்களே குற்றவாளியாக. என்ன நியாயம்? இதுதான் மாற்றமா? இன்னொன்று பாஜக அந்த கைதை வரவேற்கிறது. குஷ்பு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து மன்னிப்பு கேட்கணும், பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே என்ன கேள்வி எழுதுனா, கடந்த காலங்களில் நயினார் நாகேந்திரன் இதே மாதிரியான விமர்சனத்தை வச்சிருந்தாரு. பாரதிய ஜனதா கட்சி பாலியல் பெண்களை இழிவுபடுத்துறதுக்கான பற்றி பேசலாம் தகுதியே கிடையாது. ஏன்னா பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக மல்யுத்த வீரர்கள்லாம் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அவங்க என்ன பதவி விட்டு விலகினாங்களா? நீதிமன்றம் ஒரு விடுதலை பண்ணிடுச்சுல நேற்று. சார், நீதிமன்றம் விடுதலை பண்ணுறதுங்கிறது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நீதிமன்றங்கள் பேர் நார்த் இந்தியாவில் நீதிமன்றங்கள் இருக்காது. எல்லா பாரதிய ஜனதா கட்சி விலைக்கு வாங்க முடியாத துறைன்னு ஒரு துறையே இல்லை. எல்லா துறைகள்லேயும் அவங்களுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இடியாக இருந்தாலும் சரி, ஜுடிஷியரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீதித்துறையை நம்ம வந்து இழிவுபடுத்தக்கூடாது, நீதித்துறையை வந்து அப்படிலாம் விலை போயிடுமா அப்படிலாம் கேட்கலாம். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியால் எதையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியாவில் உள்ள சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது அந்த மாதிரி வந்து ஒரு வழக்கில் நடந்துக்கிட்டவங்க கட்சியை வச்சுக்கிட்டு மணிப்பூரில் பெண்களை வந்து அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி மரியாதைக்கு உள்ளாக்கின பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் பற்றி பேசுறது தகுதி இருக்கா? எவ்வளோ பெண்கள் வந்து அங்கே வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. 8 வயது பெண்ணை வந்து ஆசிஃபா வன்கொடுமை பண்ணது எந்த கட்சியை சார்ந்தவங்க? ஹத்ராஸில் வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததுக்கு வக்காலத்து வாங்கினது யார்? இது பிஜேபி அரசு தானே. நடக்கிற எல்லா வன்முறைகள்லையும் பாதிக்கப்படக்கூடியவங்க முதல்ல பெண்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்காக இங்கே வந்து குரல் கொடுத்துருக்காங்களா? பெண்கள் தானே பாதிக்கப்பட்டாங்க. காங்கிரஸ் ஜனதா கட்சி நடந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் பெண்கள் தானே பாதிக்கப்பட்டாங்க. பெண்கள் முதுகில் வந்து கன்னத்தை ஓங்கி அரைகிறான், பின்னாடி அடிக்கிறான், வந்து அவங்க பின்புறத்தில் அடிக்கிறான். இதெல்லாம் கண்டிச்சாங்களா குஷ்பு? கண்டிக்கிறவங்களுக்குலாம் வந்து திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வந்து பெண்கள் மீதான மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது. பழங்குடியின பெண்கள் மீதான தாக்குதல் நடக்குது. சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய தாக்குதல் அவங்க என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? கேட்கலையே. எங்கே பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்கே கேட்குறது இல்லை. சும்மா தமிழ்நாட்டில் மட்டும் வந்து வசதி எங்கள் திமுக ஏதாவது தவறு செய்யுமா பார்த்துட்டு காத்திருந்து பேசக்கூடிய பேச்சாக இருக்குது. இவங்க வந்து மணிப்பூருக்காக பேசியிருக்கணும். இவங்க சத்தீஸ்கர், ஜார்க்கண்டில் பழங்குடியின பெண்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை பற்றி பேசியிருக்கணும். காஷ்மீரில் நடக்கக்கூடிய தாக்குதலை பற்றி பேசிக்கணும். காஷ்மீரில் வந்து இராணுவத்தால் பெண்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு காஷ்மீர் இன விடுதலைக்காக போராடக்கூடியவங்களா பேசுகிறாங்களே, அதெல்லாம் ஒத்துக்க முடியுமா? அக்செப்ட் பண்ண முடியுமா? இப்போ இந்த வழக்கு இறுதியாக எங்கே போய் நிற்கும் சார்? நீதிமன்றம் இதன் மீதான இந்த வழக்கில் வந்து போலீஸ் விடலைன்னா, காவல்துறை எதிர்கட்சி தலைவர் விடுதலை செய்யலைன்னா நாங்களே ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆக அந்த அடிப்படையில் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் ஜாமீன் கிடைச்சிடும், அது பிரச்சனை இல்லை. வழக்கு மறுபடியும் வர இந்த அது பேர் 196, 192, 352, 79, 296B, 351 Class 2,
4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட், 67 ஆக்ட், இது எதுவுமே வந்து நிற்காது. வந்து சட்டப்பூர்வமாக வலுவான ஆதாரங்கள் இந்த இந்த இத்தனை 9 பிரிவுக்கும், அது 9 பிரிவு ஏன் போட்டாங்கன்னு தெரில. ஒத்தப்படையில் போட்டிருங்கன்னு சொல்லி யாராவது ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரில. 9 பிரிவில் போட்டாங்க, போட்டாங்க 10 போட்டுருக்க வேண்டியதானே. இப்போ எல்லாமே பொய் வழக்கு போகும்போது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போது 10 பிரிவில் போட வேண்டாதுன்னா 9 வழக்கு. இதில் கூட ஜோசியக்காரன் ஏதாவது வேலை பார்த்துருக்கானோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு மக்கள் மத்தியில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வழக்குகளுக்கான முகாந்திரமோ பிரைமா ஃபேசியோ லோக்கஸ் ஸ்டாண்டியோ எதுவுமே இல்லை. இது முழுக்க பழிவாங்குற நோக்கத்தில் எதிர்கட்சியை வந்து அலைக்கழிக்கிற வகையில் இவங்க இதுமாரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் எல்லாமே நீர்த்து போகும். இதில் நீதிமன்றம் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சுட்டா? ஏன்னா 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லியுமே தமிழக அரசு கைது செஞ்சிருக்கு. அவங்க தான் வந்து மாற்றிட்டாங்களே சார், நாங்கள் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுற வி ஹவ் நோ இன்டென்ஷன் டு அரெஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வி வில் ரிலீஸ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அதெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த தேர்ஃபோர் எதுக்கு வந்து கோர்ட்டுக்கு அடிக்க போகிறாங்க அவங்கள? கோர்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இஃப் யூ நாட் ரிலீஸ் ஹிம் ஆன் யுவர் ஓன் பெயில், இஃப் நாட்னா வி வில் கிராண்ட் அ பெயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ வில் கிராண்ட் பெயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்களே விடுதலை பண்ணுறோன்னு கோர்ட்டு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்களே வெளியே விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் செய்தியாக இருக்க தவிர, இந்த கைதின் மூலமாக தாவேக அரசுக்கு தான் பின்னடைவை தவிர உதயநிதிக்கோ எதிர்கட்சி தலைவருக்கோ திமுகவுக்கோ பின்னடைவு கிடையாது. இது வந்து சும்மா இருந்தவங்கள தட்டி விட்டுருக்காங்க, உசுப்பி விட்டுருக்காங்க. களத்துக்கு வாங்க போராடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் தாவேக அரசு பின்வாங்கியிருக்கு. இந்த வழக்கில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மூக்குடைப்பு ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய அடி. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.